வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பவளமல்லி அத்தியாயம் 4. திருமணத்திற்கு 2 நாள் முன்னதாக மாப்பிள்ளை அரவிந்தன் தாமரைப்பட்டிக்கு வந்தாகிவிட்ட அந்த தகவலை தம்பி மூலமாக தெரிந்து கொண்ட ஊர்வசி மகிழ்ந்து போனாள். சிவகாமி மாப்பிள்ளைக்கு ரவா கேசரியும் போண்டாவும் செய்து காஃபியுடன் சின்ன மகனிடம் கொடுத்து அனுப்பினாள். அண்ணா செந்தில் அடிக்கொரு தடவை அடுத்த தெருவிற்கு சென்று மாப்பிள்ளை தங்குவதற்கு எல்லா விதமான வசதிகளும் தரப்படுகின்றனவா என்று மேற்பார்வையிட்டுவிட்டு மாப்பிள்ளையுடன் மகிழ்ச்சியாக அளவலாவிவிட்டு வந்தார். எதிர்விட்டாமல் வாயெல்லாம் பல்லாக வந்து சொன்னாள், மாப்பிள்ளை ராசாவாட்டம் நல்லாவே இருக்கார். ஊர்வசி ரொம்ப கொடுத்து வச்சுவ. ஊரே அதிசயப்பட்டு கொண்டிருந்தது. அன்று இரவு பந்தலில் பரிசம். ஊராருக்கும் சமபந்தி விருந்து. செந்திலுக்கு நிற்க நேரம் இருக்கவில்லை. கல்யாண மண்டபத்துக்கும் வீட்டுக்கும் ஓடிக்கொண்டு இருந்தான். பொழுது புலர்ந்து வாழைக்கூளை வாயிலை அலங்கரிக்க, குழல் விளக்கு வெளிச்சத்தை கக்க திருமண மண்டபம் களை கட்டி கொண்டு விட்டது. சமையல் ஆட்கள் அண்டாக்களில் கீச்சடி சோற்றை கிளறிக்கொண்டு மும்முரமாக இருந்த சமயம் ஒரு சிறுவன் ஓடி வந்து செந்திலிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான். என்னவோ யோசனையுடன் அதை அசட்டியாக பிரித்து படித்தார். மறுவினாடி பேய் அறிந்தது போல் அவர் முகம் விகாரமாகிவிட்டது. இலை பயலே கூப்பிடும் முன் அந்த பொடி பயல் மாயமாகி போனான். ஓட்டமும் நடையுமாக மாப்பிள்ளை தங்கியிருந்த இடத்திற்கு ஓடினார் செந்தில். கையில் சிறு பெட்டியை எடுத்துக்கிட்டு தன் காரிலே சுத்த முன்னத்தான் மாப்பிள்ளை கிளம்பினார். மண்டபத்துக்கு வந்திருப்பாருன்னு நினைச்சோம். அதற்கு மேல் செந்திலுக்கு எதுவுமே விசாரிக்க தோன்றவில்லை. பிரமிப்பில் கலங்கிவிட்டார். மீண்டும் ஒரு முறை கடிதத்தை தனக்குள் வெளியில் தெருவிளக்கு ஒளியில் பிரித்து படித்தார். எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. அதனால் நான் கிளம்பி போகிறேன். என்னால் ஏற்பட்ட பல தொல்லைகளுக்கும் மன்னிப்பு கோருகிறேன். காரணம் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். அரவிந்தன். பொங்கலுக்கு அண்ணன் எடுத்து தந்த நீல வண்ண பட்டு சேலையை உடுத்தி கொண்டு ராக்கோடி நிறைய பூவை சுற்றி கொண்டு கண்களில் மை கசிய பார்வையில் கனவுகள் மிதக்க உதட்டில் புன்னகையுடன் ஒடிய உயரமாக அழகே உருவாக கல்யாண பெண் பரிசம் போடும் நிகழ்ச்சிக்காக தயாராகி கொண்டு இருந்தாள் ஊர்வசி. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கியே, என்ன நடந்தது? மகனின் முகத்தை பார்த்துவிட்டு பதறிக்கொண்டு ஓடி வந்தாள் சிவகாமி. இனிமேலே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னையோட நம்ம மானமே கப்பல் ஏறிடுச்சு. விவரமாக சொல்லுப்பா. இந்த சமயத்தில் குழப்பறையே தாயார் பதட்டமாக கேட்டாள். கண்ணாடியில் அழகு பார்த்து கொண்டு நின்ற ஊர்வசி திடுக்கிட்டு உள்ளே இருந்து கூடத்திற்குள் விரைந்து வந்தாள். என்ன நடந்து விட்டது? அண்ணா ஏன் இப்படி இருக்கார்? அவள் நெஞ்சு பயத்தில் தீவிரமாக அடித்து கொண்டது. டாக்டர் அரவிந்தனுக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்லையாம். ஒரு கடிதாசி எழுதி வச்சுட்டு ஆள் கம்பி நீட்டிட்டான். இந்தா நீயே படிச்சுப்பார். கடிதத்தை ஆத்திரத்துடன் தங்கை முகத்தில் விட்டெறிந்தார். ஐயோ, இனி நான் எப்படி இந்த ஊரில் தலை நிமிர்ந்து நடமாட போறேன்? பாவி பயல் இப்படி ஒரு காரியம் செய்வானா? தலை மீது 2 கைகளையும் வைத்து கொண்டு துயரத்தில் துவண்டு போன அண்ணன் செந்தில் அப்படியே தரை மீது இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார். ஊரார் முன்னிலையில் அரவிந்தன் இப்படி அவமானப்படுத்துவது எதிர்பார்ப்புகள் எல்லாம் பெருத்த ஏமாற்றமாகிவிட்டதில் ஏற்பட்ட அதிர்ச்சியின் கொடுமையை தாளாது ஊர்வசி தள்ளாடி போய்விட்டாள். ஆதரவுக்காக அருகில் இருந்த தூணை பிடிக்க கையை நீட்டியவள் தடால் என்ற தரையில் மயக்கமாக விழுந்துவிட்டாள். அதற்குள் வீடு அமர்க்கலப்பட்டு விட்டது. கல்யாண மாப்பிள்ளை காணாமல் போய்விட்டாராம். பெண் மயக்கமாக விழுந்துவிட்டாள். தண்டவரா போட்டு தெரிவிக்காத குறையாக செய்தி சில நிமிடத்தில் தெரு முழுக்க பரவிவிட்டது. செந்தில் வீட்டு வாசலில் விசாரிக்க வந்தவர்கள் பெரும் கூட்டமாகிவிட்டனர். நகரங்கள் எரிச்சலோடு கூட்டத்தை பிளந்து கொண்டு வைத்தியர் ஸ்ரீகாமணி தமது மருந்து பேட்டியுடன் உள்ளே நுழைந்தது கண்ட சில பெண்கள் கற்பனை சிறகடிக்க ஒருவருக்கொருவர் ரகசியம் பேச தொடங்கிவிட்டனர். சங்கதி இதுதான். மாப்பிள்ளை அதனால்தான் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டான். 3 மாதம் முழுகாதிருக்கலாம். வைத்தியர் நாடியை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரே. ஊரில் சிலர் தன்னை பற்றி தவறாக பேசியதை கூட ஊர்வசி பொறுத்து கொண்டாள். ஒரு பெண்ணுக்கு கூடி வந்த கல்யாணம் திடீரென்று நின்றுவிட்டால் 4 பேர் 4 விதமாக பேச தொடங்குவது இயற்கை.
பெண்ணாக பிறந்து விட்டதுமே அவள் பொது சுமக்கும் கழுதைக்கு சமமாகி விடுகிறாள். மன வாழ்க்கையில் பொறுப்புகளை சுமப்பதைப் போல வீட்டில் குழப்பங்கள் ஏற்பட்டால் பொல்லாப்பையும் அவள் சுமக்க கடமைப்பட்டு இருக்கிறாள். சமூகத்திற்கு எப்போதுமே இந்த விஷயத்தில் தவறானதொரு பார்வை. அதற்கு அடுத்த நாள், அதாவது கல்யாணம் நடக்க வேண்டிய அந்த நாள் காலை அவள் மயக்கத்திலிருந்து வீழ்த்து எழுந்து உட்கார்ந்த போது நடந்த மற்றொரு நிகழ்ச்சியை அவள் தன் உயிர் உள்ளவரை மறக்கவே முடியாது. அண்ணன் செந்திலை அவள் ஒரு பொழுதும் நொந்து கொள்ள மாட்டாள். பாவம், அவர் பாடுபட்டு சேமித்து வைத்திருந்த தமது பணம், உடல் உழைப்பு, பெருத்த முயற்சி எல்லாமே வீணாகி போவதைக் கண்டு அவர் வயிறு பெற்று இருந்ததில் அதிசயமில்லை. வாயிற்கதவை அடைத்துவிட்டு தம்பி தங்கைகளை புழக்கடை பக்கம் பூட்டிவிட்டு அந்த கதவையும் தாளிட்டு கொண்டு செந்தில் இடுப்பு வாரை கழித்து கொண்டு ஊர்வசி அருகே வந்தார். சிவகாமி கூடத்து சுவரின் மேல் சாய்ந்தபடி கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தாள். அழுவதை தவிர அந்த வியாதி தாய்க்கு அப்போது வேறு எதுவும் செய்ய தோன்றவில்லை. கண்கள் சிவக்க கடுமையாக அவளை வெறித்த அண்ணன் ஆத்திரம் கொந்தளித்த குரலில் அதட்டி கேட்டார். பாவி மகளே, சொல்லு, உன்னை இந்த கதிக்கு உள்ளாக்கின அயோக்கியன் யாருன்னு சொல்லு. அவன் குடலை உருவி நான் மாலையா போட்டுக்கிறேன். சொல்லு. பட்டணத்துக்கு படிக்க அனுப்பிச்சதுக்கு என் மூஞ்சியிலே கரியை பூசிட்டியே. 3 மாதம் கர்ப்பமாயிருப்பவளை கட்டிக்க சொல்லு. எவனுக்கும் தலைவிதியா என்ன? சொல்லு, உண்மையை சொல்லு. ஆவேசம் வந்தவர் போல ஓங்கி வாரினால் பெண் என்றும் பாராது வீசி அடிக்கத் தொடங்கினார். வழி தாளாது ஊர்வசி அலறி துடிக்க பெற்றவள் பொறுக்க மாட்டாது எழுந்தோடி வந்து குறுக்கே விழ, முடிவில் அண்ணன் தன் தலையில் கைகளால் ஓங்கி அடித்து கொண்டு குழந்தையைப் போல குலுங்கி அழுத அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நினைத்து கொண்டாலும் ஊர்வசி கண் கலங்கித்தான் போனாள். அவள் தன்மேல் பட்ட அடியின் வழியை தாளாது அழுத்ததை விட அப்பாவுக்கு சமமாக அன்போடு அவர்களை பாதுகாத்த அண்ணன் அவமானத்தால் துடிக்கிறாரே என்று மனம் கரைந்து போய் அவருக்காகவே அதிகம் அழுதாள். அன்று இரவு தான் அண்ணனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. சமையலால், நாயனக்காரர், பந்தல் போட்டவர் என்று வரிசையாக வந்து நின்றவர்களிடம் மன்னிப்பு கோரி கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து சரி கட்டிவிட்டு அதிகப்படியாக வாங்கின சாமான்களை திரும்ப பலசரக்கு கடையில் கொடுத்து காய்கறிகளை கோயில் மடப்பள்ளிக்கு நாம வழங்கிவிட்டு சமைத்த உணவை ஏழைகளுக்கு அன்னதானமிட சொல்லி உத்தரவிட்டு உடலும் மனமும் அலண்டு போனவராக வீட்டுக்குள் வந்தார். அம்மா கூடத்து தரை மீது அவரது சாப்பாட்டு தட்டை எடுத்து வைப்பதைக் கண்டு வீகுண்டு போனார். உங்கள் மகனுக்கு சாப்பாடு ஒன்றுதான் குறைச்சல். வேண்டாம், தட்டை உள்ளே எடுத்து வைங்கோ. இறைந்து கத்தியவர் நெஞ்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார். என்னப்பா செந்தில், உடம்புக்கு என்ன? அம்மா திகிலுடன் கேட்டபடி மகன் அருகே விரைந்து வந்தாள். நெற்றியை தொட்டு பார்த்தாள். வியர்வை ஆறாக நெற்றியில் இருந்து முகமெல்லாம் வழிந்தோடியது. அம்மா, நெஞ்சு வலிக்குதே. செந்தில் அரற்றினார். அதற்கு பின் மீண்டும் அங்கே ஒரு அமர்க்களம். தம்பி யோகேந்திரன் டாக்டர் ஸ்ரீகாமணியை அழைத்து வர தலை தெறிக்க ஓடினான். அம்மா அடுப்பில் சட்டியை வைத்து தவிட்டை வறுத்து எடுத்து ஒத்தடம் கொடுக்க ஒரு துணியில் முடிப்பு போட்டாள். மேனகா அண்ணனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து உபசரித்து கொண்டிருந்தாள். குற்றவாளி போல எதுவும் செய்ய முடியாது. அண்ணன் அருகே நெருங்கவும் பயந்தவளாக ஒதுக்குப்புறமாக நின்று பயந்து நடுங்கியவளாக கண்ணீர் வடித்தாள் ஊர்வசி. டாக்டர் வந்தார். மாரடைப்பு நோய் வந்திருக்கு. ஊசி போட்டிருக்கிறேன். 6 வாரம் காலமாவது படுக்கையில் ஓய்வாக இருக்கணும். எழுந்து நடமாடக்கூடாது, பேசக்கூடாது, எச்சரிக்கை செய்துவிட்டு போனார். 3வது நாள் அண்ணன் செந்திலுக்கு என்ன தோன்றியதோ தெரியாது. மிரள வீழ்த்து கொண்டு அருகே நின்ற தன் அருமை தங்கை ஊர்வசியை கையை அசைத்து அருகில் அழைத்தார். கட்டில் அருகே மண்டியிட்டு கொண்டு தலைமாட்டின் ஓரத்தில் தரையில் உட்கார்ந்து கொண்டாள் அவள். சிங்கம் போல அவனுக்கு இருந்த பலம் எல்லாவற்றையும் அந்த மாரடைப்பு நோய் ஒரே தடவையில் விழுங்கிவிட்டதால் கையை தூக்கக்கூட முடியாத பலவீனமாக இருந்தார். அண்ணன் மிகவும் சிரமப்பட்டு கையை நீட்டி அவள் தலையை மெல்ல தொட்டார். மார்பு மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த தங்கச்சியை அப்படி மிருகமாக அடிச்சிட்டுனேன்னு வருத்தமாக இருக்கு. பொலப்பொலவென்று ஊர்வசியின் கண்களில் நீரை கொட்டின. அதை பற்றி இப்போ என்னன்னா, நீங்கள் அதிகம் பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். மருந்தை சாப்பிட்டு தூங்குங்க. இல்லைம்மா, எனக்கு இனி ஒரே தூக்கம்தான்.
அதுக்கு முந்தி உன்கிட்டே ஒன்று வேண்டிக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணா, விசுமினாள் அவள். நான் போயிட்டா இந்த குடும்பம் பரிதவிச்சு போயிடும். நீ படித்தவ, ஏதாவது வேலை தேடிக்கிட்டு இதுகளுக்கு பசியார கொஞ்சம் கஞ்சி ஊத்தமா செய்வியா? கட்டாயம் செய்வேன் அண்ணா. அந்த பேச்சு இப்போ எதுக்கு? ஏற்கனவே நீ ஒரு சுமையை தாங்கிக்கிட்டு இருக்க. இன்னும் இந்த சுமைகளை உன் தலையில் ஏத்துறேன்னு நினைக்கிறியா? அண்ணா, அவள் குரல் உணர்ச்சி வசத்தால் நடுங்கியது. என்னை நம்புங்க, சத்தியமா நான் களங்கமில்லாத பரிசுத்தமான பொண்ணு. அதிர்ச்சியால் ஏற்பட்ட மயக்கத்தை வச்சு யாரெல்லாமா கதை கட்டி விட்டுட்டாங்க. சந்தேகம் இருந்தால் நீங்கள் டாக்டரை கேட்டிருக்கலாமே. வேட்கப்பட்டுக்கிட்டு கேட்கலை. உண்மையைத்தானே சொல்கிறேம்மா. செத்து போகிறவன்கிட்டே பொய் வேணாம். அப்படி தப்பா நீ ஏதாச்சும் செய்திருந்தா கூட நான் மன்னிச்சிட்டேன். செந்திலுக்கு பேச முடியாது, மூச்சு திணறியது. நம்ம குலதெய்வம் ஆணையா நான் சொல்வது சத்தியம் அண்ணா. கனவில் கூட நான் தப்பு செய்யலை. நான் கலங்கப்பட்டவே இல்லை. உங்கள் கட்டுப்பாட்டில் வளர்ந்த ஒழுக்கமான ஒரு பெண். நம்புங்க அண்ணா. ஊர்வசி தழுத்தழுத்தாள். கேட்கறதுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் அவன் எதுக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டு போனான்னு மட்டும் காரணம் தெரிஞ்சதுன்னா? மறுபடியும் செந்தில் நெஞ்சை பிடித்து கொண்டு வேதனையுடன் முகத்தை சுருக்கினார். அவர் மூச்சு விட முடியாது திணறுவதைக் கண்டு நடுங்கி போன ஊர்வசி அவசரமாக தம்பியை கூப்பிட்டு டாக்டர் சிகாமணியை கையோடு அழைத்து வர ஏவினாள். தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்களா அண்ணா? குழைவாக கேட்டாள். வேண்டாம் என்று அவர் தலையசைத்தார். ஒரு நாள் கோவிலில் வந்து என்னை சந்தித்த ஒரு பெண் சொன்ன தகவலை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உண்மை காரணத்தை ஒரு சமயம் கண்டுபிடிப்பீங்க. சொல்லத்தான் ஊர்வசி விரும்பினாள். அதை சொல்ல அது நேரம் அல்ல என்று எண்ணினாள். அண்ணன் உடம்பு ஏறி எழுந்து உட்கார தொடங்கிய பின்னர் மெல்ல சொல்லலாம் என்று நினைத்தாள். ஆனால் நடந்தது. அன்று இரவு அண்ணனுக்கு மறுபடியும் மாரடைப்பு பலமாக வந்துவிட்டது. இந்த முறை டாக்டர் சிகாமணியால் எதுவும் செய்ய முடியவில்லை. நோயுடன் துடித்த மனிதனுக்கு சற்று நிம்மதி ஏற்பட ஊசி மருந்தை ஏற்றினார். லேசான மயக்கத்தில் செந்தில் கொஞ்ச நேரம் உறங்கி போனார். இரவு முழு நேரமும் கட்டிலின் அருகே கண் விழித்து அவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருந்தனர். விடியற்கால வேலையின் போது செந்தில் முனகும் குரல் கேட்டது. ஊர்வசி கலவரத்துடன் தூக்கத்தில் ஆடிக்கொண்டிருந்த அம்மாவை குளிக்க அருகில் அழைத்து கொண்டாள். அண்ணன் செந்தில் கண்ணை விழித்து அவளை ஒரு முறை லேசாக பார்த்தான். உதட்டிலே மெல்லியதொரு புன்னகை படர்ந்தது. ஏதோ சொல்ல விரும்பியவர் போல தோன்றவே அருகில் அவளுடன் குனிந்தாள். அவனோ உதட்டில் உறைந்த புன்னகையுடன் நிரந்தரமாக கண்களை மூடிக்கொண்டு விட்டான்.